நீ தேவைப்படும் உதவி இப்பொழுதே உன்னை வந்து சேரப்போகிறது. நீண்ட காலமாக இந்த விஷயம் நடந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று உன் வாழ்க்கையை நினைத்து நீ மன வருத்தப்பட்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் சோதனை களத்தை நீ முடித்து வைத்து இப்பொழுது வெற்றியின் தருணத்தை பார்க்கத்தான் போகிறாய். என் விதியே இப்படித்தானா என்று நினைக்கின்ற வேளையிலும் நீ என் மீது கொண்ட பொறுமைக்கும் பக்திக்கும் இந்த அப்பனின் பெயர் கொண்ட ஒருவரால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிகழத்தான் போகிறது. எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை தருவதற்கு இப்பொழுது இந்த அப்பன் சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன். நடக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் ஐயோ எல்லாம் தலைகீழாக நடந்து கொண்டு இருக்கின்றதே. நான் நினைத்தது ஒன்று, நாம் நடப்பது ஒன்று என்று நீ இங்கு முரணுக்கு எதிராக நடந்து கொண்டு இருப்பதை நினைத்து வருத்தங்கள் அடைய வேண்டாம். அதை நடத்தி வைப்பவன், இந்த விளையாட்டை நடத்தி வைப்பவன் சர்வசாதாரணமானவனா? இந்த சாயின் பெயர் கொண்ட ஒருவன் உன்னை காக்க வரும்போது நீ எதற்காக மனம் வருத்தம் அடைகிறாய்? நான் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லாம் இந்த வினைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த விதியின் விளையாட்டில் உன்னை சுற்றி யார் நல்லவர்கள், யார் உனக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றார்கள், யார் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஏன் பிள்ளையே, உன்னை நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். நீ என்னை நம்பியதற்கு இதுதான் தண்டனையா என்று கேட்கின்றாய். அதுவல்ல என் பிள்ளையே. என் பிள்ளையை தண்டிக்கும் எண்ணம் நான் எனக்கு எப்பொழுதுமே மனதில் கிடையாது. உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன். ஒரு கல்லானது அப்படியே இருந்துவிட்டால் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கும். தேவையற்ற பாகங்களை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அதன் சிற்பம் வடிவில் அழகை தருந்து கொண்டு இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் தேவையற்றதை நான் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது சில வழிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வழிகளை கொஞ்சம் தாங்கிக் கொள்ளத்தான் ஆக வேண்டியது இருக்கின்றது. வேறு என்ன செய்ய முடியும் என்று சில விஷயத்தை விதியின் போக்கிலும் விட்டு விடுவது நல்லதுதானே. அதனால தான் சொல்கிறேன், நீ உனக்கான விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று தான் சொல்கிறேன். உன் மனதில் உள்ள பாரத்தை நீ என்னிடத்தில் சமர்ப்பித்து விட்டு நிம்மதியான பெருமூச்சை விட்டுவிடு. என் தங்க பிள்ளையே, உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நம்பிக்கையில் தானே என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் தீராத நம்பிக்கை கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் நல்லதைத்தான் செய்ய போகிறேன். வெற்றி வாகி சூடன் தருணத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் போது, முன்னேற்றத்தின் பதியில் ஏற ஆரம்பிக்கும் போது என்னை ஊற்றி உன்னை கீழே தள்ளுவதற்குத்தான் இங்கு பலரும் பதம் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கெல்லாம் இந்த அப்பனானவன் நான் இடம் கொடுக்க போவதே இல்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நானே முன்னின்று உன் தடைகளை அகற்றி உனக்கு நல்லதை சொல்வதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நிலையிலாவது என்னை அங்கு வெற்றியை தர வந்திருப்பாரா என்று யோசிக்கின்றாய். நிச்சயமாக உன் வெற்றியை தருவது நானாக இருக்கும் பட்சத்திலே உனக்கு நல்லதை சொல்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி தான் இருக்குமோ என்று உன் நிலைமையை பற்றி நீயே பரிதாபப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோனோ என்று யோசிக்க வேண்டாம். உன் நிலையை தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கும் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கும் இந்த சாய் சரியான நேரத்தில் சரியான உதவியோடு உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் மனதிற்குள் இருக்கின்ற என்னை நீ சதா நேரமும் நினைத்து கொண்டே இரு. என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் தனிமையோடு தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று எண்ணி விடாதே. இந்த தனிமையின் போராட்டம் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்படுத்தப் போகிறது. உன்னை தேடி வரும் விஷயத்தை உனக்கு சாதகமாக மாற்றப் போகிறது. யாரை தேடிக் கொண்டிருந்தாயோ அவர்களை உனக்கு ஏற்றால் போல் அங்கு செயல்படுத்தப் போகிறது. ஏனென்றால் என் பிள்ளைகள் நேர்மறையான எண்ணங்களோடு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு
கொண்டிருக்கும் போது நீ இதற்காக தங்கமே அங்கு அழுது தவித்து கொண்டே இருக்கின்றாய். நடப்பது எல்லாம் இனி உனக்கு தெரியத்தான் போகிறது. நீ நினைத்த காரியத்தை நடத்தி முடித்து தருவதற்காக மட்டுமல்ல, எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொல்வதற்கு கூட இங்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. இந்த அப்பன் இருப்பதனால மட்டும்தான், இந்த அப்பன் உன் கரம் பற்றியதனால் மட்டும்தான் நீ இவ்வளவு தூரத்திற்கு உன் நீண்ட கால பயணத்தில் அங்கு வெற்றியை பெற முடிந்தது. இன்னும் மீதி இருக்கும் தூரத்தை இந்த அப்பனானவன் அளந்து விட்டேன். இன்னும் சற்று நேரம்தான் உனக்கு வெற்றியை தழுவுவதற்கு. என் பிள்ளையே, என் கண்ணிமைக்கும் அந்த நேரத்தில் உன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்துவிட்டு இதோ என் கரத்தோடு உன் கரத்தையும் வைத்து அங்கு எப்படியாவது உன்னை வழிநடத்த செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக மிக உறுதியாக இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதிர்மறை சக்திகளை கண்டு அஞ்சி விடாதே. ஐயோ, அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நீ யோசிக்காதே. உன் வாழ்க்கை நீ எடுக்கப் போகின்ற அந்த ஒரு நிமிட முடிவானதுதான் உன் வாழ்க்கையை அங்கு மாற்றியமைக்கப் போகிறது. நடப்ப போகும் எல்லா விஷயத்திற்கும் நானே முழுவதுமாக பொறுப்பேற்று கொள்ளும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவும் வேண்டாம், மனக்கலங்கவும் வேண்டாம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும். அனுபவத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றாரோ இந்த சீரடி சாய்நாதன் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே வெற்றி வாய்ப்பை உன்னை தேடி வருவதற்காகத்தான் இந்த சாய்தேவன் நான் துணிந்து விட்டேன். என் தங்கமே, எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்றுதானே இத்துணை காலமாக குழப்பமடைந்து இருந்தாய். உன் குழப்பத்திற்கு நல்லதொரு தீர்வை தருவதற்காகத்தான் நானே வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய செயல்கள் அத்தனையும் என்னால் கண்காணிக்கப்படும் போது உன்னை தவறான வழியில் வழிநடத்தி விடுவேனோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன்னை வெளிச்சத்தின் பாதையில் தான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். உன் எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் உனக்கு வேண்டாம். உன் எதிர்காலம் என்னால் தீர்மானிக்கப்பட்டு இருக்கும்போது, உன் வெற்றியின் நல்லதை நானே தீர்மானிக்க வந்து இருக்கும்போது, இனி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. உன் மனதிற்குள் என்னை நினைத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. என் பிள்ளையின் மாற்றத்திற்கான நேரமும் காலமும் வந்து கொண்டு இருக்கும்போது இனி நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என் தங்கமே, உனக்கு எதை எப்படி செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேனோ அதை அப்படித்தான் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். இவ்வளவு காலமாக நீ போராடிய போராட்டத்திற்கு விடை கிடைத்து விட்டது. உன் விழிகள் இப்பொழுது என்னை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்றது. நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்கின்றாய். அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் இருக்கின்ற உன் போராட்டம் நான் அறிந்ததுதான். அந்த போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி வருகின்ற வேலைகளை நினைத்து எல்லாம் உன் மனம் வருத்தம் அடையாதே. வந்த வினைகள் இடம் தெரியாமல் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்பதை சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு இப்படி இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று உதவியை தேடி தானாக நீ வந்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் அந்த உதவியை நான் தராமல் எப்படி இருப்பேன்? இதோ உனக்கு நல்லதை சொல்லத்தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் இது உனக்கு வேண்டியதை தரத்தான் போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பதில் என்னை மட்டுமே நினைத்துக்கொள். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. உன் வெற்றிக்காக நேரத்தின் காலத்தையும் இழந்துவிட்டு ஐயோ என்ன செய்ய போகிறோம் என்று நீ தடமாறிக் கொண்டு இருக்காதே. உன் தடத்தினை தாண்டி உன் வெற்றியை தீர்மானிப்பது இந்த சாயாக இருக்கும்போது எல்லா வெற்றியிலும் நான் உனக்கு இதைத்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அந்த செயலை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் முன்னேற்றத்தின் பாதையை யார் தடுத்தாலும் சரி, இனி தருவது இந்த அப்பனாக இருக்கும்போது நீ நினைக்கின்ற காரியம் அப்படியே தான் நடக்கும்.
உனக்கு நல்லதை நான் நடத்தி தரும்போது வெற்றி உன்வசமாகத்தான் இங்கு மாறப்போகிறது. என் பிள்ளையே, நீ கண்ட கனவு பலிக்கத்தான் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.